ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் காலத்துடன் இணைந்து அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வது என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். காலம் உங்களை கட்டுப்படுத்தாது. காலம் உங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. பெரும்பாலும் காலம் நம்மை துரத்துவதாகவோ அல்லது அதை பிடிப்பதற்கு நாம் காலத்தின் பின்னால் ஓடுவதாகவோ உணர்கிறோம். நாம் நம்மை ஒழுங்கமைத்து கொள்வதற்காக நேரத்தை நிறுத்தி வைக்க அல்லது குறைந்தபட்சம் அதை மெதுவாக்க விரும்புகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளின் அழுத்தத்தில் இருந்து தற்காலிகமாக விலகி சில கணங்கள் அமைதியை அனுபவம் செய்ய விரும்பும் தருணங்களும் இருக்கின்றன. சுயத்தின் ஓய்விற்காக சில நிமிடங்களை செலவிடுவது ஒரு தேவையாகும். ஆனால் பலர் அதை ஒரு ஆடம்பரமாக கருதுகிறார்கள். அதற்காக அவர்களால் சிறிது நேரம் கூட ஒதுக்க முடிவது இல்லை. நேரமின்மை பற்றி புகார் செய்யும் நிலையில் இருந்து நேரத்தை உருவாக்குபவர்களாக ஆகுவதை ஆன்மீகம் சாத்தியமாக்குகிறது. நாம் நமது நாளை தொடங்கும் போதே ஆன்மீக ஞானத்தின் தூய்மையான மற்றும் நேர்மறையான தகவல்களை குறைந்தது 15 நிமிடங்கள் படிக்கவோ அல்லது கேட்கவோ தொடங்கினால் மனதின் அடித்தள அடுக்கு அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்களின் அசைக்க முடியாத அமைப்பை கொண்டிருக்கும். இது நமது மனதையும் புத்தியையும் வலிமையாக ஆக்குகிறது. எனவே நமது மேம்பட்ட செயல்திறன் நம் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது மற்றும் நாள் முழுவதும் நம்மை உற்சாகமாக வைத்திருக்கிறது. பிரம்மா குமாரிகள் கற்பிக்கும் ராஜயோக தியானம் உயர்ந்த ஆன்மீக சக்தி இல்லத்தின் மூலம் நமது உணர்வு பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்வதற்கு இறைவனுடன் நம்மை இணைக்கிறது. இதன் பொருள் நாம் வெளியே தேடும் பல்வேறு அம்சங்களான ஞானம், பல்வேறு குணங்கள் மற்றும் சக்திகளின் உணர்வு பொக்கிஷம் இப்போது நமக்குள் இருந்து செயல்படுத்தப்பட்டு புத்துயிர் பெறும் என்பதாகும். நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் நமது ஆன்மீக சார்ஜிங்கின் விளைவாகும். மேலும் ஞானத்தின் சக்தியை சுமந்து செல்கிறது என்கிற புரிதல் உணர்வில் ஏற்படுவதும் குணங்கள் மற்றும் சக்திகளை நிறைத்து கொள்வதும் நாம் வேலை பார்த்தாலும் இலக்குகள் மற்றும் காலக்கெடுவை சந்தித்தாலும் அமைதியையும் மன நிறைவையும் அனுபவம் செய்ய வைக்கிறது. நமக்கு நேரமின்மை ஒருபோதும் ஏற்படாது. நாம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தும் போது காலம் நம்மை கட்டுப்படுத்தாது. காலம் நம்முடன் ஒத்துழைக்கும். அத்தகைய ஒரு ஆத்மா வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் ஆனந்தமாக அனுபவம் செய்கிறார்கள். மேலும் தமது தற்போதைய வாழ்க்கையில் காலத்துடனும் அது கொண்டு வருகிற நிச்சயமற்ற தன்மைகளுடனும் அமைதியுடன் இருக்கிறார்கள். அத்துடன் அப்படிப்பட்ட ஆத்மாவின் ஆரோக்கியம், உறவுகள் மற்றும் தனிப்பட்ட தொழில்முறை கதாபாத்திரங்கள் முதலியவை அவர்கள் நேரத்தின் உணர்வில் இல்லாமல் ஆத்ம உணர்வு மற்றும் இறை உணர்வு நிலையிலிருந்து செயல்களை செய்யும் அணுகுமுறையால் பெரிதும் பயனடைகின்றன. இது ஒட்டுமொத்த நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கிறது. ஓம் சாந்தி.